நேர்களே, இன்றைய வாஸ்து பகுதியில் ஸ்கொயர் பில்டிங், சதுரமான பில்டிங் வாங்கலாமா? ஒரு லேண்ட் வாங்கும் பொழுது சதுரமான பூமி எங்களுக்கு கிடைக்கிறது, ஏக்கர் கணக்கில் இருக்குது. அது நமக்கு நன்மை செய்யுமா? ஒரு சாதாரணமாக ஒரு பில்டிங் வாங்கும் பொழுது எங்களுக்கு வர்ற பாகமே சதுரமாக வெட்டி கொடுக்குறாங்க சார், இதை வாங்கலாமா? பாருங்கள், தெய்வ வாஸ்து அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் நல்ல பூமி எந்த பூமி என்று சொல்லுவார்கள். சதுரமான பூமி தெய்வ பூமி என்று கணக்கு. அதில் தோஷம் கம்மியாக உருவாகும். ஏனென்றால் சதுரமான பூமி வாங்கும் பொழுது அதில் வாஸ்து பாதம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஒவ்வொரு திசையே 9ஆக பிரித்து அதுக்கு ஒவ்வொரு பாதமும் அமைக்க வேண்டும். அப்பொழுது ஒவ்வொரு பாதத்துக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கின்றது. அந்த தெய்வத்துடைய ஸ்தானம் சரியாக அமையும். அது சரியாக அமைச்சால் எல்லா தேவர்களின் பிளஸ்ஸிங் நமக்கு கிடைக்கும். அதனால் சதுரமான வீடு வாங்குறவர்கள், அதாவது இந்த பூமியை சதுரமான பூமி எல்லோருக்கும் கிடைத்து விடாது. சாதாரணமாக சொல்லும்போது ஏதாவது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மம் நல்லா இருந்தால் மாத்திரமே சதுரமான பூமி அமைப்பு நமக்கு சேரும். சதுரமான பூமிக்கு சதுர் கேந்திரமும் நல்லா இருக்கும், 4 கேந்திரமும் நல்லா இருக்கும். ஒரு ஜாதகத்தில் 4 கேந்திரமும் உச்சமாக இருக்கும் பொழுது அவர்கள் ராஜாவும் மன்னர்கள் போல் வாழ்வார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். 4 கேந்திரத்தில் நல்ல கிரகங்கள் இருக்கும் பொழுது அவர்கள் ஒரு மந்திரியாக வாழ்வார்கள். அதனால் இந்த சதுரமான பூமி வாங்கலாமா என்று நினைக்கிறவர்கள் கண்டிப்பாக தைரியமாக பூமியை வாங்கலாம். அந்த பூமி ஃபேக்ட்ரிக்காகவும் இருக்கலாம், நீங்கள் வீடு கட்டுறதுக்காகவும் வாங்கலாம். ஏனென்றால் சதுரமான பூமி நீங்கள் ஃபேக்ட்ரிக்கு வாங்கும் பொழுது உங்களுடைய அதில் அமைப்பு, வாஸ்து அமைப்பு, பிரதான வாசல் அமைப்பு, தண்ணீரின் அமைப்பு எல்லாமே சரியான திசையில் அமைக்கலாம். அது சரியான திசையில் அமைஞ்சாவே நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். ஏனென்றால் சில திசையும் சரியில்லாமல் இருந்தால், சில நீட்டு பூமி, அதுக்கப்புறம் வட்டமான பூமி, ரவுண்டு பூமி வாங்கி, அல்லது ஏழாகுடமான இப்படி கிராஸ் அப்படி கிராஸ் கட்டு பூமி வாங்கி பல சிக்கலில் மாட்டிக்கொள்கிறார்கள் இல்லையா? அதுலேருந்து சதுரமான பூமி, அதுவும் 0 டிகிரி கம்பாஸ் வச்சு பார்க்கும் பொழுது, 0 டிகிரி கம்பாஸ் வச்சு பார்க்கும் பொழுது பக்காவும் 4 திசையிலும் 90 டிகிரிஸ் வருது அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்வேன், உங்களுக்கு ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம கர்மம் நல்லா இருக்குது. அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பூமி அமைகிறது. ஏனென்றால் அதில் நம்ம பெட்ரூமுடைய கணக்கு போட்டு அந்த பெட்ரூமை பிரித்து அதுக்கு நம்முடைய கிச்சனுடைய பாதம் பிரித்து வாஸ்து பண்ணும் பொழுது எல்லாமே சரியான திசையில் அமையலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதனால் இதில் இன்னொருங்க, சதுர பூமி கிடைச்சால் வாஸ்து என்ன சொல்லுது, ஜோசியம் என்ன சொல்கிறதுன்னா, பித்திரதோஷம் உள்ள பூமிகள் இல்லாமல், எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கும். ஏனென்றால் சில பூமியில் பார்க்கும் பொழுதே பித்திரதோஷம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். அது ஏனென்றால் அது சரியான திசை இல்லாமல் நீட்டாக இருக்கும். அதில் பித்திரதோஷம், அதுவும் ஒரு எபிசோடில் சொல்லணும், பித்திரதோஷ பூமி எப்படி இருக்கும் அப்படின்னு அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஸோ சதுரமான பூமி வாங்கும் பொழுது தைரியமாக வாங்குங்கள் அப்படின்றேன். நீங்கள் ஒரு கோயிலே கட்டலான்னு பார்க்குறீங்க, நமக்கு இந்த மாதிரி ஒரு பூமி அமையுது, சதுரமான பூமி, கண்டிப்பாக வாங்குங்க. நல்ல கோயிலை கட்டணும்.
நீங்கள் ஒரு பங்களாவாக வாங்கலான்னு இருக்கீங்க. கண்டிப்பாக ஒரு சதுரமான பூமி வாங்கிட்டு நீங்கள் தென்மேற்கு பக்கம் வீடை கட்டிட்டு வடக்கும் வடக்கு கிழக்கு பக்கம் கார்டன் தண்ணீர் எல்லாம் அமைச்சிட்டிங்கன்னா சந்தோஷமாக வாழ்வீர்கள். என்றால் சதுரமான பூமி வாங்கும் பொழுது அது எந்த திசை பூமியாக இருந்தாலும் அதில் வாசலில் சரியான திசையில் அமைக்கலாம், தண்ணீரை சரியான திசையில் அமைக்கலாம். அது சின்ன வீடாக இருக்குது, ஒன்றும் இல்லை, நீங்கள் ஃப்ளாட்லேயோ ஒரு 2 ரூம் ஹால் கிச்சன்லேயோ வாழ்கிறீங்க, சதுரமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள்லேயே பணக்காரனாக வந்து அங்கேருந்து ஒரு நல்ல வீடை வாங்கி போவீர்கள். சதுரமான வீடு இருந்தால், எந்த கட்டு இல்லாமல் இருந்தால், நீட்டில் சொல்லலை நான், சதுரமாக ஸ்கொயர் சொல்கிறேன். சதுரமான வீடு இருந்தால் நீங்கள் அந்த வீட்டிலேருந்து ஒரு புது வீட்டுக்கு போகும்போது சொந்த வீடாக அல்லது பெரிய இதுலேருந்து ஒரு 5 டபுள் அட்லீஸ்ட் டபுள் வீட்லேயாவது போவீங்க. ஏனென்றால் சதுர வீட்டில் 4 கேந்திரமும் பலமாக இருக்கும். மீண்டும் சொல்கிறேன், நம்ம தலையில்தே கெட்டு போயிருக்கு அப்போ நம்ம சதுரமான பூமி வாங்கியும் நம்ம வடக்கு இலக்கில் குப்பையை தூக்கி போட்டோம், வடக்கு திசையில் இருட்டை வச்சோம் அப்படின்னா நமக்கு தலையெழுத்து சரியில்லைன்னு அர்த்தம், வேறு ஒன்றும் கிடையாது. சதுரமான பூமி கிடைச்சி யாருக்கோ நான் பணக்காரனா இல்லை சார், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த பூமிக்கு வடகிழக்கில் போய் பாருங்கள், குப்பை கொட்டியிருக்கீங்களா, தேவையில்லாத பொருளை ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களா, அங்கே ஏதாவது ஸ்டோரேஜ் இருக்கா, பழைய இரும்பு சாமான் அதெல்லாம் இருக்கா. சதுரமான வீடு இருந்து பணம் இல்லைன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் வடக்கும் வடகிழக்கில் நீங்கள் ஏதாவது ஸ்டோரேஜ் போட்டிருப்பீங்க. சதுரமான வீடு இருந்து எங்கள் பசங்களுக்கு கல்யாணம் இல்லை அப்படின்னு ஆவலை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் கண்டிப்பாக வீட்டுக்கு நார்த்தில் ஒரு பெரிய ஸ்டோர் வச்சுருப்பீங்க. அதனால் இந்த பிரச்சனை அங்கே உருவாகும், அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாது. ஏனென்றால் சதுர பூமி வாங்குறவங்க எல்லா காரியங்களும் சுபமாக நடக்குது, நாங்கள்லாம் சந்தோஷமாக இருந்து நாங்கள் எங்கள் பேரம்பேத்தியெல்லாம் சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க தான் இந்த சதுரமான பூமியை வாங்கி அதுக்கு அதிபதியாக இருப்பாங்க. அந்த மாதிரி வாங்கியும் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் அந்த சதுர வீடு வாங்கியும் அதில் நீங்கள் சரியான ஸ்டோரேஜ் வைக்கல, வடக்கும் வடக்கு கிழக்கில் இருட்டு இருக்குது என்ற அர்த்தம். அதில் அல்லது தென்மேற்கு திசையில் நீங்கள் போரிங்கு ஏதாவது போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு ஃபைனான்ஸ் லாஸ் ஆயின்னு இருக்குது. அதனால் நேயர்களே, நீங்கள் எல்லோரும் சதுரமான பூமியை வாங்கலாமா? கண்டிப்பாக நீங்கள் சதுரமான பூமியை வாங்கலாம். சதுரமான பூமி வாங்குறவர்கள் எப்பொழுதுமே தெய்வ அனுகூலம் உள்ள மனிதர்கள். நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.